வேலை, ஒர்க் ஆர் பிஸ்னஸ். ஸோ ஒரு மனிதனுக்கு கண்டிப்பாக அதுவும் ஒரு ஆணாக பிறந்தவன் இன்றைக்கி இருக்க சுச்சுவேஷனில் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒர்க்குங்கிறத பொறுத்து வச்சு தான் அவங்களோட லைஃப்பில் கிடைக்கக்கூடிய நிம்மதி, சந்தோஷம் எல்லாமே. ஒருத்தவங்களுக்கு வேலை கரெக்டாக அமைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க அந்த லைஃப் வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக போயிட்டுருக்கும். அது மூலிமா கிடைக்கக்கூடிய இன்கம் வச்சு அவங்க லைஃப் வந்து ஹாப்பியாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் வேலை மட்டும் சரியாக அமையலைன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஒவ்வொரு நாளும் புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. வீட்லேயும் அவங்கள சுற்றி இருக்கவங்ககிட்டையும் நிம்மதியாக இருக்க முடியாது. வேலை சார்ந்த பிரச்சனைகள் அவங்க லைஃப். மெயினாக வேலைக்காரகன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் எதுனா சனிங்கிற கிரகம் தான் மெயின் காரணம். இருந்தாவோ, அதாவது ரெட்ரோகிரேட் ஆயிருந்தாவோ, இல்லை பரிவர்த்தனை ஆயிருந்தாவோ, வேற ஒரு கிரகத்தோட பரிவர்த்தனை ஆயிருந்தாவோ, இல்லை விளிம்பு நிலை ஆயிருந்தனாவோ வேலை சார்ந்து அவங்களுக்கு பிரச்சனை லைஃப் லாங் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் இதில் 3 கேட்டகரியிலையும் டிஃப்ரெண்ட்டாக பிரித்தோம் அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா சனி வந்து ஒருத்தருக்கு வக்ரம் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேலையில் நிம்மதியே இருக்காது. எப்பயுமே ஒரு வேலையில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஃபீல்ட்லேயே இருப்பாங்க. ஆனால் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த வேலையில் அந்த கம்பெனியில் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். உடனே அந்த கம்பெனியை விட்டு வேறு கம்பெனிக்கு போயிடுவாங்க. சப்போஸ் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா, இல்லை பிரச்சனை இவங்களுக்கா ஏற்படும், இல்லை இவங்களா ஏற்படுத்திப்பாங்க. உடனே அந்த இடத்த விட்டுட்டு மாட்டேன். இது மாதிரி வக்ரம் ஆயிருந்தது அப்படின்னா அவங்க லைஃப்ல வேலையை வந்து மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரே ஃபீல்ட்லேயே இருப்பாங்க. ஆனால் வேற கம்பெனி போயிட்டே இருப்பாங்க. வேற விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இதே பரிவர்த்தனை அப்படிங்கிறது, அதாவது சில வேற ஒரு கிரகமும் வேற ஒரு கிரகத்தோட அதிபதி இருக்கிறதுல சனியும் போய் உட்காந்துதுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு வேற ஒரு ஃபீல்டுக்கு மாறிடுவாங்க. ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. திடீர்னு அந்த ஃபீல்டுலேருந்து மறுபடியும் வேற ஒரு ஃபீல்டுக்கு போடுவாங்க. ஏன்னா இவங்களால ஒரே தொழிலில் நிலையாக இருக்க முடியாது, ஒரே ஒர்க்கில் நிலையாக இருக்க முடியாது. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இல்லை இந்த ஃபீல்டு இல்லை வேற ஒரு ஃபீல்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலை கொஞ்ச நாள்லேயே வந்துடும். அதனால் வேறு ஜாப் மாறிடுவாங்க. அப்போ விளிம்பு ஒரு ஜாதகத்தில் வந்து ஒரு கிரகம் வந்து மினிமம் 2 டிகிரிலையோ முதல் 2 டிகிரிலையோ லாஸ்ட் 2 டிகிரிக்குள்ளே இருந்ததுன்னா, அதாவது சனிங்கிற கிரகம் இருந்ததுன்னா, அப்போ அவங்க என்ன பண்ணால் இந்த வேர்ல்டில் இருக்க எல்லா தொழிலையும் இவங்க கற்றுப்பாங்க. எல்லா ஒர்க்கையும் ஈஸியாக கற்றுப்பாங்க. ஆனால் இவங்கள ஒர்க்கில் வந்து ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா டக்குன்னு அந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பணம் இதை தாண்டி அந்த ஒர்க்கில் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கணும். தான் ஒர்க்கை வந்து பெஸ்ட்டாக பண்ணுறங்கிற ஒரு இதை இமேஜ் கிரியேட் பண்ணால் மட்டும்தான், இல்லை அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் வந்து அவங்களோட ஹையர் அஃபிஷியல் வந்து கிடைச்சா மட்டும்தான் இவங்க வந்து அந்த வேலையில் வந்து நிலையாக இருப்பாங்க. இன்னும் நெருடல் ஏற்பட்டாலும் உடனே அந்த வேலையை விட்டுட்டு வேற ஃபீல்டு போயிடுவாங்க. அந்த ஃபீல்டு அது வரைக்கும் அவங்களுக்கு தெரிஞ்சுக்காது. இருந்தாலும் ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் ஜீரோலேருந்து கற்றுக்கிட்டு அந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என் லைஃப் வந்து மொத்தமாக எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறோன்னா ஒரு குட் டைம் அஸ்ட்ராலஜி கனெக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.